Hi students, நம்ம 12th standard உடைய first unit supplement reader பார்த்துட்ருக்கோம். That was God sees the truth but wait. ஸோ இதான் நம்ம supplement reader. Already we have completed first part. ஸோ அந்த ஃபஸ்ட் பார்ட்டில் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, அஸ்கியானோன்னு சொல்லிட்டு ஒரு மர்ச்சன்ட் இருந்திருப்பார். அவர் எங்கன்னா இந்த நிசி ஃபேருக்கு போயிருப்பார். ஸோ அந்த நிசி ஃபேருக்கு போகும்போது இன்பிட்வீன் கேப்பில் என்ன பண்ணுவாருன்னா ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருப்பார். தட் மீன்ஸ் ஃபார் த இன்னில் ஸ்டே பண்ணியிருப்பார். ஸோ நெக்ஸ்ட் டே என்ன பண்ணுவார்னா ஏர்லி மார்னிங் கிளம்பி அங்கேருந்து போயிடுவார். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு டே வந்து அவர் அங்கே ஸ்டே பண்ணியிருந்தாரு. அவரு கூட இன்னும் ஒரு மர்ச்சன்ட் ஒருத்தர் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தார். அவர் கூட ஸ்டே பண்ணியிருந்தார் அப்படின்னு பார்த்தோம். Then now we are going to the lesson. Suddenly a trochia drove up his tinkling bell and an official alighted, followed by two soldiers. He came to Ascanio and began to question him, asking him who he was and where he came. Ascanio answered him fully and said, "Won't you have some tea with me?" But the official went on cross-questioning him and asking him. ஸோ ஹியர் ட்ரோக்கியா அப்படின்னு நம்மளுக்கு ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க. தட் மீன்ஸ் ஸோ இந்த ஓல்டன் டேஸில் யூஸ் பண்ண ஒரு வெஹிக்கல், அதாவது ஸோ அந்த 3 ஹார்ஸ் பாருங்கள், 3 ஹார்ஸ் யூஸ் பண்ணி அந்த குதிரை வண்டி சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ அதிலே என்ன பண்ணுறாங்க, 3 ஹார்ஸ் வச்சு யூஸ் பண்ணுற அந்த குதிரை வண்டிக்கு பேர் தான் ட்ரோக்கியோ. ஸோ அந்த இடத்துக்கு வந்து ஒரு ட்ரோக்கியோ வந்து நிற்கிது. அவர் அதாவது ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்காரு இல்லைங்களா, ஒரு இடத்துல கிட்டார் ப்ளே பண்ணிக்கிட்டு. ஸோ ஹி வாஸ் ஃபீடிங் த ஹார்ஸ், அந்த ஹார்ஸ்க்கு ஃபீட் பண்ணுறதுக்காக ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துக்கு இப்போ ஒரு ட்ரோக்கியோ ஒன்று வந்து நிற்கிது. ஸோ அந்த ட்ரோக்கியோ வரும்போது இப்போ ஆம்புலன்ஸில் எப்படி சவுண்டு கேட்டுகிட்டே இருக்குது, அது மாதிரி இதில் ஒரு பெல் ஒன்று அடிக்குது. ஸோ அந்த பெல் சவுண்டோடு வந்து நிற்கிது. ஸோ அதுலேருந்து என்ன பண்ணுறாருன்னா ஒரு ஆஃபீஸர் வராரு, ப்ளஸ் அவரு கூட 2 சோல்ஜர்ஸ் வராங்க. தென் ஹீ பிகேன் டு கொஷின் ஹிம். ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, இவரை வந்து கொஷின் மேலே கொஷின் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி கொஷின் கேட்டுட்ருக்கும்போது இவருக்கு என்ன, நம்ம தான் எந்த தப்பும் பண்ணல அப்படின்ற மாதிரி இவர் என்ன கேட்குறாருன்னா, "Won't you have some tea with me?" நீங்கள் ஏன் என் கூட காஃபி டீ, எனக்கு என் கூட சேர்ந்து நீங்கள் டீ குடிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஆஸ்கியானோ கேட்குறாங்க. பட் ஃபார் திஸ் பீப்புள் தேர் ஆஸ்கிங் கிராஸ் கொஷினிங். ஸோ அதாவது அவங்க என்ன பண்ணுறாங்க, கிராஸ் கொஷின் நிறைய கேட்டுட்ருக்காங்க. நீ எங்கேருந்து வந்த, எதுக்கு வந்த, ஏன் இங்கே இருக்கிற, என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி நிறைய கொஷின்ஸ் கேட்குறாங்க அவரை. "Where did you spend last night? Were you alone or with your fellow merchant? Did you see the another merchant this morning? Why did you leave the inn before dawn?" இங்கே இந்த ஆஃபீஸர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய கொஷின் கேட்குறாங்கன்னு சொன்னோம் இல்லையா, அதில் அவர் கேட்குறாங்க, ஸோ லாஸ்ட் நைட் நீங்கள் எங்கே ஸ்டே பண்ணீங்க, உங்கள் கூட ஒரு ஃபெல்லோ மர்ச்சன்ட் ஸ்டே பண்ணியிருந்தாங்க இல்லையா, ஸோ அவரை வந்து மார்னிங் நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. "Why did you leave the inn before dawn?" ஸோ நீங்கள் விடியறதுக்கு முன்னாடியே ஏன் அந்த இன்னிலேருந்து கிளம்புனீங்க, வாட் இஸ் த ரீசன் ஃபார் தட் அப்படின்னு சொல்லி ஸோ நிறைய கொஷின்ஸ் அவரை கேட்டுட்ருக்காங்க. Ascanio wondered why he was asking all this question, but he described all that what happened, and then added, "Why do you cross questioning me as if I were a thief or a robber?" ஸோ ஹியர் அவங்க கேட்ட எல்லா கொஷினுக்கும் என்ன பண்ணுறாருன்னா ஆஸ்கியானோ ரிப்ளை பண்ணுறாரு அண்ட் டிஸ்கிரைப் பண்ணுறாரு என்ன நடந்துச்சு, என்ன பண்ணாங்க அப்படின்றத. தென் ஸோ இவர் கேட்குறாரு, "Why do you cross questioning me?" நீங்கள் ஏன் என்னை இப்படி கிராஸ் கொஷின்லாம் கேட்குறீங்க, ஒரு தீஃப், ஒரு ராபர் இருப்பாங்கள்ல, அவங்கள ட்ரீட் பண்ணுற மாதிரி நீங்கள் என்னை ட்ரீட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாரு. "I am traveling on business for my own and there is no need to question me." ஸோ நான் வந்து என்னுடைய பிஸ்னஸ்க்காக போயிட்டுருக்கேன், நீங்கள் ஏன் என்ன இப்படி கொஷின் பண்ணுறீங்க, நோ நீட் டு கொஷின் மீ, இப்படிலாம் நீங்கள் என்னை வந்து கொஷின் கேட்கணுன்ற அவசியம்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி ஆஸ்கியானோ ரிப்ளை பண்ணுறாரு. Then the official, calling the soldier, said, "I am the police officer of this district and I question you because the merchant with whom you spent last night has been found with his throat cut. He must search your thing." So here இந்த ஆஃபீஸர் இருக்கார் இல்லையா, அந்த அஃபிஷியல், அவர் என்ன சொல்கிறாருனாக்க, ஸோ ஐ எம் ஏ போலீஸ் ஆஃபீஸர் ஃபார் திஸ் டிஸ்ட்ரிக்ட், நான் வந்து இந்த டிஸ்ட்ரிக்டோடைய போலீஸ் ஆஃபீஸர். ஸோ நான் ஏன் இப்படிலாம் உன்னை கொஷின் கேட்குறேன் அப்படின்னா, ஸோ லாஸ்ட் நைட் உன் கூட ஸ்டே பண்ணியிருந்தார் இல்லையா, அந்த மர்ச்சன்ட் வந்து த்ரோட் கட் பண்ணி இறந்துட்டாரு. ஸோ வி மஸ்ட் சர்ச் யுவர் திங்ஸ். ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், உங்களுடைய திங்ஸ் எல்லாம் நாங்கள் சர்ச் பண்ணணும், அதுக்காக தான் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. Then he entered the house. The soldier and the police officer untrapped Ascanio's luggage and searched it.
Suddenly the officer drove a knife out of a bag, crying, "Whose knife is this?" ஸோ உடனே அந்த ஆஃபீஸர்ஸும் 2 சோல்ஜர்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஃபாஸ்ட்டாக என்ட்ரு ஆகுறாங்க அந்த ஹவுஸ்க்குள்ளே. அவருடைய திங்ஸ் எல்லாம் எடுத்து அவருடைய பேக் லக்கேஜ் எல்லாம் செக் பண்ணுறாங்க. செக் பண்ண உடனே ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, அங்கே வந்து ஒரு நைஃப் ஒன்று ஃபவுண்ட் பண்ணுறாங்க அவருடைய பேக்கில். ஸோ உடனே வேகமாக கத்துறாங்க, "ஹூஸ் நைஃப் இஸ் திஸ்?" ஸோ இந்த நைஃப் யாருது அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு, ரொம்ப கோவமாக அந்த ஆஃபீஸர் வந்து கேட்குறாரு. Ascanio looked and seeing a blood-stained knife taken from his bag, he was frightened. ஸோ அஸ்கியானோ என்ன பண்ணுறாருன்னா, அவர் பேக்கில் இருந்து அந்த பிளட் ஸ்ட்ரெயின் இருக்கிற ஒரு நைஃபை எடுக்கிறாங்க. ஸோ அதை எடுத்த உடனே இவர் என்ன பண்ணுறாரு, பயந்துடுறாரு, ஃப்ரைட்டன், அவருக்கு ரொம்ப பயமாயிடுது. ஸோ இது எப்படி நம்ம பேக்குள்ளே வந்துச்சு அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணுறாரு. "How is it there is bloody on this knife?" ஸோ இந்த நைஃப்பில் வந்து எப்படி பிளட் வந்துச்சு அப்படின்ற மாதிரி அவர் கொஞ்சம் பயத்திலே அதை பார்த்துட்ருக்காரு. Ascanio tried to answer, but couldn't hardly utter a word and only stammered, "I don't know, but mine. I don't know, not mine." Then the police officer said, "This morning the merchant was found in bed with his throat cut." ஸோ ஹியர் அஸ்கியானோவில் வந்து அந்த இடத்துல எதுவுமே ரிப்ளை பண்ண முடியல. ஸோ அவர் வந்து ஒரு மாதிரி ஸ்டன்னாகி நிற்கிறாரு. ஸோ அவர் சொல்கிற ஒரே வேர்டு என்ன, அவரால் எதுவுமே பேச முடியல. அவருடைய வாயிலேருந்து வர அந்த வேர்ட்ஸ் என்னன்னாக்கா, "ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியாது, நாட் மைன்." ஸோ இது வந்து என்னோட இது இல்லை அப்படின்றத மட்டும்தான் சொல்கிறாரு. தென் அதுக்கு வந்து அந்த போலீஸ் ஆஃபீஸர் ரிப்ளை பண்ணுறாரு என்னென்னா, "திஸ் மார்னிங் அந்த மர்ச்சன்ட் வந்து த்ரோட் கட் பண்ணி ஸோ அந்த ரூமில் வந்து டெட்டாகி கிடந்தார்" அப்படின்னு சொல்லி ரிப்ளை பண்ணுறாரு. "You are the only person who could have done it. The house was locked from inside and no one else was there." ஸோ ஹியர் அந்த இன்னில் ஸ்டே பண்ணியிருந்த 2 பர்சன், நீங்கள் 2 பேர் மட்டும்தான். ஸோ அந்த ஹவுஸு என்ன இருக்குன்னா, இன்சைடு உள்பக்கமாக வந்து லாக் ஆகி இருக்குது. தென் ஸோ உங்கள் 2 பேரை தவிர வேறு யாருமே இல்லை. அப்படி இருக்கும்போது நீங்கள் தான் இதை செஞ்சுருப்பீங்க அப்படின்ற மாதிரி அந்த போலீஸ் ஆஃபீஸர் ரிப்ளை பண்ணுறாரு. "Here is this bloody stained knife in your bag and your face and manner betrayed you. Tell me how you killed him and how much money you stole." ஸோ ஹியர் போலீஸ் ஆஃபீஸர் அகெயின் ஆஸ்கிங் கொஷின். ஸோ நாங்கள் உங்கள் பேக்கில் இருந்து தான் இந்த பிளட் ஸ்டெயின் இருக்கிற நைஃபை வந்து நாங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ நீங்கள் தான் மர்டர் பண்ணியிருக்கணும். ஸோ தென் டெல் மீ ஃபார் வாட் ரீசன் யூ ஆர் கில்டு ஹிம். ஸோ என்ன ரீசனுக்காக நீங்கள் வந்து அவரை கில் பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாரு. தென் ஹவு மச் மணி யூ ஸ்டோலன், அவர்கிட்டேருந்து எவ்வளோ மணி வந்து நீங்கள் திருடுனீங்க, அதுக்காக தானே நீங்கள் அவரை மர்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. Ascanio swore he had not done it, that he had not seen the merchant after they had to tea together, that he had no money except 8,000 rupees of his own, and that the knife was not his. So here, Ascanio சொல்கிறாரு, நைட்டு நாங்கள் 2 பேரும் என்ன பண்ணோம், ஒன்றா டீ குடிச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணல, அவரை பார்க்கவே இல்லை. ஸோ என்கிட்ட 8,000 ரூபிள்ஸ் இருக்குது. ஸோ தட்ஸ் மை ஓன். ஸோ அது என்னோடய மணி. அதை தவிர என்கிட்ட எக்ஸ்ட்ரா மணி வந்து எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. தென் இந்த நைஃப் இருக்கு இல்லையா, திஸ் ஆல்சோ இட்ஸ் நாட் மைண்ட். ஸோ இது கூட என்னோட இது கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ரிப்ளை பண்ணுறாரு. பட் ஹிஸ் வாய்ஸ் வாஸ் broken, his face pale and trembled with fear, and through he went guilty. ஸோ ஹியர் பட் ஆனால் உடனே என்ன ஆகிடுது, இவருக்கு வந்து இவருடைய வாய்ஸ் எல்லாம் பிரேக் ஆக ஆரம்பிச்சிச்சு. நம்ம செய்யாத ஒரு தப்பு சொல்லும்போது என்ன பண்ணுவாங்க, ஒரு சிலர் போல்டாக பேசுவாங்க, ஒரு சிலருக்கு பயத்தில் என்ன பண்ணுறதுனே தெரியாது. ஸோ லைக் திஸ் ஹேப்பன் ஹியர். ஸோ உடனே அவர் என்ன பண்ணுறாரு, அவருக்கு என்ன பேசுறது என்ன பண்ணுறது எதுவுமே தெரியல. அவருடைய ஃபேஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகிடுது. அதான் இங்கே பேல் ஆகிடுச்சு, வெளுத்த மாதிரி ஆகிடுச்சு அப்படி சொல்கிறாங்க. கை கால்லாம் நடுக்க ஆரம்பிக்குது. ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாரு. நம்ம செய்யாத ஒரு தப்புக்கு என்ன பண்ணுறாங்க, இப்படி வந்து சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாரு. The police officer ordered the soldiers to bind Ascanio and to put him in the cart. ஸோ அந்த போலீஸ் ஆஃபீஸர் என்ன பண்ணுறாங்கன்னா, அஸ்கினோவுடைய கால் கையெல்லாம் கட்டி அந்த காட் அந்த வண்டிக்குள்ளே வந்து தூக்கி போடுங்க அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ணுறாரு. As they tried tie his feet together and flung him into the cart, Ascanio crashed himself as wept. ஸோ ஹியர் அவருடைய கால் கையெல்லாம் கட்டி தூக்கி அந்த காட்டுக்குள்ளே போட்டுடுறாங்க. அவருக்கு என்ன பண்ணுறது அப்படின்னே தெரியாமல்
அவர் வந்து அப்படி கொஞ்சம் வெப் பண்ணுறாரு, கொஞ்சம் தேம்பி தேம்பி அழுறாரு. His money and goods were taken from him and he was sent to the nearest town and imprisoned there. ஸோ அவர்கிட்ட இருந்த கூட்ஸ், அவர் வந்து அந்த நிசி ஃபேருக்கு போயிட்டு அவர்கிட்ட இருக்க திங்ஸ் எல்லாம் சேல் பண்ணுறதுக்கு தானே போனார். ஸோ அதை எல்லாத்தையும் எடுத்துக்கிறாங்க, இன்க்ளூடிங் ஃபார் த மணி. அவர்கிட்ட இருந்த மணியும் எடுத்துக்கிறாங்க. எடுத்துக்கிட்டு அந்த டவுனில் நியரஸ்ட்டில் இருக்கிற அந்த ஒரு ப்ரிசனில் போயிட்டு இம்ப்ரிசன் பண்ணி வச்சுறாங்க, அந்த ஜெயிலுக்குள்ளே தூக்கி போட்டுடுறாங்க. Enquiry as to his character were made in Vladimir. The merchant and other inhabitants of the town said that in former days he used to drink and waste his time, but that he was now good. ஸோ உடனே என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய சொந்த ஊருக்கு போய் விளாடிமிரில் வந்து அவரை பற்றி என்கொயர் பண்ணுறாங்க. ஸோ இவர் எப்படிப்பட்டவர், என்ன மாதிரி கேரக்டர் அப்படிலாம் கேட்குறாங்க. ஸோ உடனே அங்கே இருக்க பீப்புள்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ ஏர்லி லைஃப் அவர் எப்படி இருந்தாருன்னா கொஞ்சம் குடிச்சிக்கிட்டு அப்படிலாம் இருந்தார், பட் நவ் ப்ரெசண்ட்டில் ஹி வாஸ் குட் அப்படின்னு சொல்லி அவரை பற்றி சொல்கிறாங்க. Then the trial came on. He was charged with murdering a merchant from Ryazan and robbing him of 20,000 rubles. ஸோ ட்ரையல் கேம் அப்படின்னா, அதாவது இந்த கேஸ் வந்து கோர்ட்டுக்கு வருது. ஸோ கோர்ட்டுக்கு வந்த உடனே ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ அந்த ரியான்ஸ் அப்படின்ற பிளேஸ்லேருந்து வந்த அந்த ஒரு மர்ச்சண்ட்டை வந்து இவர் மர்டர் பண்ணிக்கிட்டாரு. அவருடைய 20,000 ரூபீஸ், ஸோ ரூபீஸ்னாக்கா அந்த ரஷ்யன் யூஸ் பண்ணுற மணி, ஸோ அதையும் இவர் என்ன பண்ணிட்டாரு, எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி, அதாவது இவர் தான் இந்த தப்பை செஞ்சார் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணி அதுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்றாங்க.